நெட்வொர்க்கு கேவலமாக அந்த ரோட்டில் வந்து டச்சப் பண்ணிட்டாங்க. என்னோட ரெகுலர் ரூட் இல்லை, ஆனால் இந்த பக்கம் நான் நிறைய டைம் வந்திருக்கேன். சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க. குட்டையிலேருந்து மாட தள்ளி போகிறேன், பட் ரூட்டு வந்து வேறு மாதிரி. கேரளத்தில் போட்டு ஸ்ட்ரைட்டாக போகலாம்னா இங்கேயே லெஃப்ட்லேயே போகலாங்க. ரோட்டு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக நான் ரைட்டில் போவேன், இந்த வாட்டி வித்தியாசமான ரூட்டில் போகலாம், ஸ்ட்ரைட்டாக போகிறேன். நிறைய ராங் சைடு வருவாங்க, ஆப்போசிட்லேயே தான் வருவானுங்க. சுற்றி போனால் ஈஸியாக அந்த பொண்ணு போகலாம். நான் எம்மன் போக மாட்டேங்கிறேன், அந்த கண்ணுக்கு ஓடுறேன். அப்படி போய் அங்கே போய் யூட்டர் போட்டு ஈஸியாக வரணும் இந்த பக்கம் முன்னாடி. ஏய், என்னன்னா உன் பிரச்சனை? சும்மா ஹாரம் அடிச்சுட்டே இருக்கு. கேட்குறேன். ரோடு இது வரைக்கும் ஓகேவா இருக்கு. காட்சி இவ்வளோ பெரிய குடியா எப்பா? நியாயத்துக்கு நியாயம் பண்றாங்க. பாலியா இங்கே லெஃப்டில் போனேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு நாட் அலவுடு. இதை பற்றி ஒரு படிக்கிறீங்க. முன்னாடி போயிட்டு நீங்கள் போகிறதுக்கான ரோடு அந்த ரோடு ஜாலியாக தான் இருக்கு. இவன் 6 நெக்ஸ்ட். ஓகே ஓகே.
பக்கம் எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்குங்க. இந்த ஒரே ஒரு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோட்லயே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா மாரத்தள்ளி வந்துடும். ஃபாலோ த பஸ் ரூட். கொஞ்சம் அப்பப்போ உடஞ்ச ரோடுங்கெல்லாம் இருக்கும். இப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து கவனமாக ஓட்டுங்க கார்னர் எல்லாம். ஏன்னா பஸ்ஸு திரும்பும்போது அந்த கார்னர்லேயே போய் நிற்காதீங்க. உங்களுக்கு கார்னர் ரேடியஸ் வந்து லெஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு மெயின் ரோடு. மெயின் ரோட்டில் இருக்கும் புலிகள். ஐயோ, நான் இந்த பக்கம் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் டைம் வரேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகே, ரைட். ரோடு போட்டு வச்சிருக்க மாட்டேங்கிறீங்க. இவ்வளோ பெரிய அகலமான ரோடு, பெரிய சாலை இருக்கிறதோட நீயே ஒன்றா இருக்குது. ஐயோ, இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, இங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா எவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல. நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க இந்த பக்கம்லாம் எவ்வளோ டிராஃபிக் ஆகுன்னு. ஸ்ட்ரைட்டாக போகிறவன் நான், அதனால இங்கே நின்றுவோம். ரொம்ப மோசமான ரோடு தான். ஸோ இது வந்து இந்த சிக்னல் பேர் தெரியல, இதுக்கு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கீங்க பைத்தியம்லாம். இந்த சிக்னல் பேர் தெரியல, ப்ரெஸ்டீஜ் சிக்னல்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு நல்ல சிக்னல், ஆனால் கேவலமான ரோடு. ரோடு ஃபெசிலிட்டி தாங்க ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிக்கு. இதுவே இவ்வளோ கேவலமாக இருந்துச்சுன்னா எப்படிங்க முடிச்சாங்க. இப்போ பெங்களூருக்குள்ள 10 கிலோமீட்டர் டிராஃபிக்லாம் போயிட்டு வரணும்னா நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒதுக்கிக்கணும். போகிறதுக்கு 2, வர்றதுக்கு 2. ரெகுலராக போயிட்டு வரீங்க தெரியல. கவலையாக இது என்னது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ககன் ஏர்போர்ட். அதாவது ஒரு இடத்துல ரோடு உடஞ்சிருச்சுன்னா ஈஸியாக சரி பண்ணிடலாம். நீங்கள் எல்லா பக்கமும் உடைச்சி பிச்சு போட்டு வச்சுருக்கீங்க, பரோட்டாவை பிச்சு போட்ட மாதிரி. எப்படி எங்கிட்ட போயிட்டு நிறைய எப்போவுமே சுமாரான ரோடு மெயின்டெனன்ஸ் இருக்காதுன்னு தெரில. தெரியலப்பா. இல்லை, நிறைய வண்டி நிப்பாட்டிருக்காங்க. இது பீக் டைம்ல எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. சும்மா போயிட்டு வாங்க அதே இதுன்னு சொல்லி ஏதாவது சமாளிக்கிறாங்களான்னு தெரியல.
இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கு, வாங்க வாங்க. இந்த ரோட் சைடெலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மூளையை கழட்டி வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களால் அந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியும். உங்கள் ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா கஷ்டம். இந்த பக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். முக்கியமாக மாரத்தள்ளி பக்கம்லாம் வந்துட்டு டெய்லி மக்கள் இந்த வழியாக இருந்து வர்றாங்க. இதில் வந்து பாராட்டணும். இத்தனை டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இவ்வளோ வந்துட்டு வரி கொடுக்குறாங்க, எல்லா பொருளுக்கும் வரி ஃபுல்லாக கொடுத்து வாங்கி இப்படி ஒரு முக்கியமான ரோட்டை போட்டு வச்சுருக்காங்க. வெஹிக்கிள் டேக்ஸு, ரோட் டேக்ஸு, எக்கச்சக்கமாக காசு வாங்குறாங்க. ஆனால் அந்த ரோடை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்குது. மக்கள் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க கூட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. போன அதிகாரத்துல இருந்து இந்த வாட்டி அதிகாரம் இல்லாதவங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சிரமமான நேரம். ஆனால் இந்த ரோடு தான் வந்துட்டு மாரத்தள்ளியோட மெயின் ரோடு. ரைட், அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? அடுத்த வீடியோ வந்து ஓகே, நான் இந்த பக்கம் ஜாஸ்தி வந்ததில்லை, மாரத்தள்ளிக்கே நான் வந்ததில்லை. இது ஓகே, ஒரு சுமாரான சங்கராலயம். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? பாய் பாய்.